ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதாவது பை மோட்டில் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணவங்க, ஸ்டார் ஹெல்த்தில் பர்ச்சேஸ் பண்ணவங்க, எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க, சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸ். இன்றைக்கி நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எஸ்பிஓ அஃபிஷியல் சேனலில் எல்லா வீடியோவும் சார் போட்டிருக்காங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நோட்டீஸ் போர்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சேல்ஸ் டீமுக்கான 3 டாஸ்க் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் சேல்ஸ் டீம்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறி இருக்கும். அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேஜுக்கு போங்க. டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஷேரிங் இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் சார் வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள். அந்தந்த இடத்துல நமக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துட்டு கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். இதை எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிங்கன்னா நமக்கு டெய்லி 7 rupees. இது எப்படி 1 டாஸ்க் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு 7 ரூபாய். இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பொறுமையாக படித்து பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போட்டோம்னா அது பப்ளிக்கில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பப்ளிக்காக இருக்கணும். அந்த நம்ம போடுற போஸ்ட்டு 250 நாளைக்கு இருக்கணும், ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இங்கே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம கேலரியில் இருக்கும். அதை நம்ம எஃபியில் போடணும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் படித்து பாருங்கள். ஓகேங்களா? இது எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம லிங்க்கு கொண்டு வந்து நம்மளுடைய டாஸ்க்கு சப்மிட் பண்ணுற இடத்துல சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே பொறுமையாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துட்டோம். அது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் இந்த இமேஜை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இதுக்கான டைட்டில் தான் இந்த டைட்டில் நமக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேஜை பார்த்துட்டு பண்ணுங்கள். நேற்று பண்ணமே அதே தானே இன்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. இது சேஞ்ச் ஆகும். டாஸ்க் டைட்டில், இந்த ப்ராடக்ட் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய எஸ்பிஓ அஃபிஷியல் சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அஃபிஷியல் யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் பண்ணணும். அது என்னங்கிறது இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு நாம் பைமோட் ஆப்புக்கு போயிடுவோம். பைமோட் ஆப்புக்கு போனீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த ப்ராடக்டை டச் பண்ணிங்கன்னா நமக்கு அங்கே கொடுத்த ப்ராடக்ட், அதாவது நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் கொடுத்த ப்ராடக்ட் இமேஜ் இது ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக டைட்டிலோட, இந்த பாட்டில் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இமேஜில் நமக்கு இந்த மாதிரி இருந்ததை நம்ம இந்த இதுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இதை நம்ம கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய டைட்டில் தெரியணும், இமேஜ் தெரியணும், தெரிகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஃபேஸ்புக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம போடுற போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் இருக்கணும். உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பப்ளிக் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பப்ளிக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ இது இருக்குங்களா, இதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேலரிக்கு போகும். அந்த இமேஜை நம்ம டச் பண்ணுறோம். நம்மளுடைய போஸ்ட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராடக்டோடைய டைட்டிலை நம்ம டைப் பண்ணணும். நான்
ப்ராடக்டோட டைட்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன இமேஜோ அந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ நம்ம மினிமம் 3 வேர்ட்ஸ், அதிலிருந்து 5 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஒரு 2 or 3 லைன் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸான ரிவ்யூ கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது டவுன்லோட் பை மோட் ஸ்மார்ட் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது சார் யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஹேஷ்டாக் போடணும். ஹேஷ்டாக்கு பாருங்கள், இங்கே இருக்குது நம்மளுடைய ஹேஷ்டாக்கு. இதை ஒவ்வொன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தம் 7 ஹேஷ்டாக் இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்தது நான் டைப் பண்ணி போடுறேன். ஒரு ஹேஷ்டாக்குக்கும் இன்னொரு ஹேஷ்டாக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கங்க. பாருங்கள், நான் எல்லாமே கொடுத்துட்டேன். இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆனாலும் செக் பண்ணும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. ஓகேவா? அமௌண்ட் இருக்காது. அதனால் கிளியராக பண்ணிக்கோங்க. போஸ்ட் பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டைட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது சார் சொன்ன ஒரு விஷயம், டவுன்லோட் பை மோட் ஸ்மார்ட் ஆப், அந்த இது பார்த்துக்கோங்க. ஹேஷ்டாக் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஹேஷ்டாக்கும் ப்ளூ கலரில் வர்ற மாதிரி இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் இது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ போஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த பேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஷேர் இருக்குங்களா, இந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இதில் காப்பி லிங்க் இருக்கா, இந்த காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த லிங்க்கையும் தான் நம்ம போர்ட்டல் பேஜில் சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான் ஒர்க் நமக்கு. இப்போ இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிட்டோம். இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேறு யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களோட இமேஜு ஷோவாகணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் பப்ளிக்கில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக்கில் இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். லிங்க்கு நம்ம காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய SBO போர்ட்டல் வெப்சைட்டுக்கு நம்ம போவோம். ஓகேவா? பாருங்கள், இங்கே டாஸ்க் சப்மிஷன் இருக்குங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு. இதை கோ டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நமக்கு ஷோவாகும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு டாஸ்க்கு சப்மிட் பண்ணுறது ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். பாருங்கள், கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு இதை டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நம்மளுடைய நேமும் நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி ஷோவாகும். நாம் அங்கே லிங்க்கு காப்பி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பழைய லிங்க்லாம் ஷோவாகும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்ததும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் லாஸ்ட் இந்த எழுத்தை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ணி
ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை டச் பண்ணால் பேஜ் அந்த நம்மளுடைய இமேஜ் ஷோவாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் லாஸ்ட் என்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கூட சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே சூஸ் ஃபைல், இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நம்மளுடைய கேலரியில் இருக்கும். பாருங்கள், கேலரியில் இருக்குது. அதை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட் இமேஜ் பை மோட்டில் எடுத்தது. அதை ரொம்ப பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் பை மோட்டில் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கப்புறம் கூட டெலீட் பண்ணிக்கோங்க. இதை கீழே சப்மிட் பண்ணிடாதுங்க. இது செகண்ட் இமேஜ் நாம் போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கப்புறம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இதைத்தான் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் சப்மிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றி இதை கீழே சப்மிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதை தான் நம்ம பண்ணணும். சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் கொடுத்துட்டோமே, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி, நமக்கு அமௌண்ட்டு 7 rupees ஆட் ஆயிடுச்சு. நம்மளுடைய லிங்க்கு, நம்ம டேட்டு எல்லாமே இங்கே மென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? இது நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தாலும் டேஷ்போர்டில் அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் நியூ மெம்பராக வந்தீங்கன்னா ஒன்லி இந்த கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் மட்டும்தான் இருக்கும். அதுவே நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்தாலும் சரி, அல்லது நியூ ஜாயினர்ஸ் நியூ மெம்பராக இருந்து நீங்கள் 6500 பேமெண்ட் பண்ணி அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிட்டால் இந்த 3 டாஸ்க்குமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க்கு மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ நம்ம செகண்ட் டாஸ்க் பண்ண போகிறோம், கண்டென்ட் ரிவ்யூ. ஓகேவா? பாருங்கள், இதுலேயும் இங்கே வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு இதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, இது நமக்கு பெர் டேக்கு 2 டாஸ்க்கு. ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 மணி நேரம் கழித்து தான் இன்னொரு டாஸ்க்கு பண்ண முடியும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படித்து பார்த்துக்கங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கு நமக்கு 27 ரூபாய். இதனுடைய எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இங்கே நம்ம டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ப்ராடக்ட் இமேஜ் கொடுப்பாங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ணணும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா நமக்கு ப்ராடக்டான இமேஜ் இது அப்பப்போ சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பை மோட்டில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு இதனுடைய ரேட்டு, இந்த அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறதே பார்த்துக்கணும். இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்ட் மற்ற ஆன்லைனில் என்ன ரேட்டு, இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இது உங்களுக்கு தேவைப்படுமா, இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதோட டைட்டிலை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய டைட்டில். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பை மோட்டுக்கு போகிறோம். சர்ச் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம சர்ச் பண்ணவே நமக்கு அந்த பேஜ், நமக்கு எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் கொடுத்த இந்த சிட்ரஸ் ஜூஸரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த ஜூஸர் எல்லாமே பார்த்துக்கங்க. இது என்ன ரேட்டு, 99 rupees. அடுத்தது இது எல்லாமே ஒரு தடவை இதை ரிவ்யூ, கண்டென்ட் ரிவ்யூங்கிறது இதுதான். இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வாங்க. எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துட்டு டாஸ்க் சப்மிஷனுக்கு வாங்க. இதில் கண்டென்ட் செகண்ட் டாஸ்க், கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கேயும் வீடியோ, இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ரிவ்யூ டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடி, இங்கே உள்ள கொஸ்டினை படித்து பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஆன்சர் வந்து நீங்கள் ஓனாக கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே கேட்டிருக்கிறது ஹவ் வுட் யூ ரேட் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் டச் பண்ணுங்கள். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ரேட்டிங் கொடுங்க. நான் 9 கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வுட் யூ ரெக்கமெண்ட் த சிட்ரஸ் ஜூஸர், இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, நான் எஸ் கொடுக்குறேன். எல்லாமே உங்களுடைய ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, எஸ் நான் கொடுக்குறேன்.
அதே மாதிரி இது பை மோட் ப்ரைஸ், அதாவது இந்த பை மோட் ப்ரைஸு மேனுவல் இது சிட்ரஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இந்த நம்மளுடைய பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் இந்த சிட்ரஸ் ஜூஸ் ஆன்லைனை விட எந்த அளவுக்கு இருக்குது ரேட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் உள்ள ரேட்டுக்கும் நம்மளுடைய பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் உள்ள ரேட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஓன் ஒப்பீனியன். ஓகேங்களா? நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இங்கே நமக்கு 99 ரூபீஸ் தான், மற்ற இடத்துல நமக்கு 150 170 இருக்குது. ஓகேவா? அதனால் நான் இது எஸ் கொடுக்குறேன். அடுத்தது வாட் இஸ் த ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 99 ரூபீஸ். அடுத்தது நீங்கள் ஆன்லைனில் எந்த ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன ஆன்லைனில் நீங்கள் வாங்குவீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து மீஷோ அப்படின்னு போடுறேன். மீஷோவில் வாங்கியிருக்கேன், அதனால் மீஷோன்னு போடுறேன். அடுத்தது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ப்ராடக்ட் ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு நான் இண்டக்ஷன்ஸ் இது பண்ணினேன். நான் லாஸ்ட்டாக வந்து கரண்ட் அடுப்பு இண்டக்ஷன் தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்மளுடைய ஓன் ஒப்பீனியன் தான். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கடுத்தது நமக்கு அதுக்கான அமௌண்ட்டும் 27 ரூபீஸ் ஆட் ஆகிரும். இன்றைக்கி டேட் போட்டு எல்லாமே நமக்கு வந்துடும். இது செகண்ட் டாஸ்க்கு. அதுக்கடுத்தது மூணாவது மீடியா பூஸ்டர். இதுலேயும் நமக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சார் வந்து இங்கே வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி நீங்கள் சர்ச் பண்ணி இப்படி எல்லாமே படித்து பாருங்கள். இதில் உள்ளது எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு ஹெட்டிங் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபைல் இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த சேனல் டைட்டில் இருக்குது பாருங்கள், சேனல் நேம், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லோகோ இந்த மாதிரி இருக்கும். SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வெப்சைட் இந்த இது டைட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த பேஜ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதை நீங்கள் காப்பி பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே அந்த வீடியோ வந்துடும். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசாப்ஸில் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஸோ இந்த பாஸ்புக்கில் வந்து எஃப்சி கோடு, ஓசாப்ஸ் என்ன பிரான்ச்சஸ், ஸோ சீல் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிஎஃப்பி நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஸ்கீம் என்ன ஸ்கீம், அந்த ஸ்கீம் 2018 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 100% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அபோட்டஸ் பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SBO MCO சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ SBO வந்து நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க MCO சர்டிஃபிகேட் இருக்கா, இங்கே டச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ SBO சர்டிஃபிகேட் வந்து நியூ வெப்சைட் இருக்குது, கொஞ்சம் கிளியராகவே நல்லாவே இருக்குது. ஸோ இது பேசிக்காக சொல்லியிருக்கோம். மோர் தென் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம SBO போர்ட்டலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இதுதான் அந்த வீடியோ முடிஞ்சது. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் போய் அடுத்து டாஸ்க் சப்மிஷனுக்கு வரேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மீடியா பூஸ்டர் டாஸ்க்கு ஃபுல் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இங்கே நம்ம ஒரு டிஜிட்டல் உலகத்தில் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுவோம். மீடியா டாஸ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லிங்க்கு இதை டச் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். நாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த லாஸ்ட்டு ஷேர் அந்த காப்பி லிங்க் பண்ணோம்ல, அந்த லிங்க்கு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய லிங்க் இருக்குது அப்படின்னா அப்பப்போ ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நியூவாக ஃப்ரெஷ்ஷாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் என்ன ஷோவாகுதுங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அது இது ஒன்றாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பாருங்கள்,
சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம 3 டாஸ்க்கும் பண்ணணும். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டே ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அமௌண்ட்லாம் எப்படி ஆட் ஆகிருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே டாஸ்க்கு ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். டாஸ்க்கு ஹிஸ்ட்ரி டச் பண்ணிங்கன்னா கண்டென்ட் ஷேரிங்க்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 7 ருபீஸ் கிடச்சிதுங்களா. அதே மாதிரி டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் கண்டென்ட் ரிவ்யூ இதுக்கு எவ்வளோ கிடச்சிது, இது எல்லா அமௌண்ட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். மொத்த அமௌண்ட் வந்து இந்த டேஷ்போர்டை டச் பண்ணிங்க அப்படின்னா 40 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.